ஒரு பக்கம் இந்த உலகத்துல உள்ள மிகப்பெரிய கரடி தான் போலார் பியர். இன்னொரு பக்கம் அசுர சக்தியும் மிக வலிமையும் உள்ள ஒரு கரடி தான் கிரிஸ்லி பியர். இந்த ரெண்டு கரடியும் தனித்தனி திறமைகள் கொண்ட மிகப்பெரிய கரடிகள். இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதினா யார் ஜெயிப்பாங்கன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலார் பியர் இது பனி மனிதர்களோட அரசன். கிரிஸ்லி பியர் இது ஒரு வன வீரன், துல்லியமா சுறுசுறுப்பா வேட்டையாடுற ஒரு சக்தி வாய்ந்த மிருகம். போலார் பியர் ஆர்டிக் பகுதியில பனி சூழல்ல வாழும். கிரிஸ்லி பியர் சவுத் அமெரிக்கால தான் அதிகமா வாழுதுங்க. போலார் பியர் 450 இருந்து 700 கிலோ வெயிட் இருக்கும். கிரிஸ்லி பியர் 270 இருந்து 410 கிலோ வெயிட் இருக்கும். போலார் பியரோட நீளம் 10 அடி இருக்கும். கிரிஸ்லி பியரோட நீளம் 7 அடி இருக்கும். போலார் பியரோட பைட் ஃபோர்ஸ் 1200 psi. கிரிஸ்லி பியரோட பைட் ஃபோர்ஸ் 1160 psi. மீன்கள், சீல்கள், அப்புறம் போலார் ஃபாக்ஸ் இதையெல்லாம் போலார் பியர் வேட்டையாடி சாப்பிடும். மீன்கள், பழங்கள், வேர்கள், தேனீக்கூடு, அப்புறம் மான்கள் இதையெல்லாம் கிரிஸ்லி பியர் வேட்டையாடி சாப்பிடும். போலார் பியருக்கு பெரிய வாய் இருக்கும். இதோட பற்கள் 2 இன்ச்சுக்கு நீளமா இருக்கும். கிரிஸ்லி பியரோட நகங்கள் 4 இன்ச்சுக்கு நீளமா வளரும். போலார் பியரோட வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும். கிரிஸ்லி பியரோட உடல் தசைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். போலார் பியர் பனியில மறைஞ்சிருந்து சீல்களை வேட்டையாடும். கிரிஸ்லி பியர் நதிக்கரைகள்ல மீன்களை வேட்டையாடி சாப்பிடும். போலார் பியர் ஒரு கார்னிவோர் அனிமல். போலார் பியரோட தோல் வெள்ளை கலர் இல்ல கருப்பு கலர்ல இருக்கும். இது மேல இருக்க முடிகள் தான் வெள்ளை கலர்ல இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கிலோல இருந்து 15 கிலோ உணவு சாப்பிடும். இது 10 சென்டிமீட்டர் தடிமனான பனியை கூட ஒரு அடியில உடைச்சிடும். போலார் பியர் ரொம்ப நல்லா நீச்சல் அடிக்கும். இது அதோட குட்டிகளை உயிரை கொடுத்து பாதுகாக்கும். குட்டிகளுக்காக என்ன வேணாலும் பண்ணும். இது மோஸ்ட்லி தனியா தான் வாழுது. கிரிஸ்லி பியர் வேகமா சண்டை போடும். காடுகள்ல ரொம்ப அதிகமா பயமுறுத்துற ஒரு விலங்கு. கிரிஸ்லி பியர் பிரவுன் கலர்ல இருக்கும். சில கிரிஸ்லி பியர் பிரவுன் அண்ட் கோல்டு மிக்ஸ்டு கலர்ல இருக்கும். இது ஒரு ஓம்னிவோரஸ் அனிமல். கிரிஸ்லி பியர் ஒரு நாளையில 30 இருந்து 40 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. இது அதோட குட்டிகளை கடுமையா பாதுகாக்கும். இந்த ரெண்டு மிருகமும் ரொம்ப நேரம் தூங்கும். ஆனா வேட்டையாடும் போது சுறுசுறுப்பா வேட்டையாடும். போலார் பியர் அதிரடியா தாக்கும். கிரிஸ்லி பியர் வேகமா வலிமையோட தாக்கும். இந்த ரெண்டு மிருகமும் இயற்கையா சந்திக்க வாய்ப்பே இல்ல. ஒருவேளை இந்த ரெண்டு மிருகத்துக்கும் சண்டை வந்தா பனியில போலார் பியர் வெற்றி பெறும், நிலத்துல கிரிஸ்லி பியர் வெற்றி பெறும். சூழ்நிலை தான் இவங்க 2 பேர்ல யார் ஜெயிப்பாங்கன்னு முடிவு பண்ணும். பட் எனக்கு போலார் பியர் தான் ஜெயிக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த 2 சாம்பியன்ஸ்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஜஸ்ட் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோல மீட் பண்ற வரைக்கும் see you, டாடா, பாய்.